வணக்கம். திரும்புற பக்கமெல்லாம் தக் லைஃப், தக் லைஃப், தக் லைஃப்னு இந்த படத்த நீங்க எப்படியாவது பார்த்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்துனாங்க. அதையும் தாண்டி கமல்ஹாசன் வேற போதாக்குறைக்கு கன்னடம் தமிழ்ல இருந்து பிறந்தது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இது பெரிய அளவுக்கு படத்துக்கு விளம்பரத்த சேர்த்துச்சு. ஆனா கர்நாடகாவுல மட்டும் ஓடாது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ஓடலனாலும் பரவாயில்லன்னு கமல்ஹாசன் ஒரு பக்கம் சொன்னாரு. இன்னொரு பக்கம் இல்லங்க, முத்தமழை பாட்டு தீ எப்படி பாட வச்சாங்க. அதுலயும் சின்மை பாடினதாங்க சூப்பர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல. பெண்மொழி நாயகா வேற ஒரு பக்கம்ங்க. அப்புறம் அஞ்சு வண்ண பூவே ஆஹா அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தப்பட்ட தக்லைஃப் திரைப்படம் எப்படி இருக்கு? இது குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப பெருசாவே பேசுவாங்க. இந்த ஜமீன்தார் பையன் வெளியூர்ல போய் படிக்கிறான். எப்படி 100 மார்க் தான் வாங்குவான்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஏங்க அப்படின்னு கேட்க, அவர் ஜமீன்தார் பையங்க. எப்படி 100 மார்க் வாங்காம எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்ல, ஊரே நம்பி இருக்கு. ஆனா ஜமீன்தார் பையன் சைபர் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப இதுக்கு நான் சொல்ற இதுக்கும் தக்லைஃப் திரைப்படத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். சரி, கமல்ஹாசன் சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் சிம்பு அருமையா நடிச்சிருக்காரு. த்ரிஷா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அபிராமி சூப்பரா நடிச்சிருக்காங்க. நாசர் சூப்பரா நடிச்சிருக்காரு. சரி, அசோக் செல்வம் ஆஹா பிரமாதம். அதெல்லாம் கரெக்ட்டுங்க. கதை என்ன அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? கதை என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பழைய கதை. பலமுறை நீங்க பார்த்து பார்த்து சலிச்ச ஒரு கதை. சரி, திரைக்கதையில மற்ற விஷயங்கள் எப்படி மாத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். படத்துல பிளஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா கமல்ஹாசன் திரைப்படம், இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமான் இசை இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம மணிரத்னத்துறை திரைப்படம். படத்துல நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா, கமல்ஹாசனை டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா உண்மையிலேயே நம்ம ஒரு 90கள்ல ஆரம்பத்தில் இருந்த கமல்ஹாசனை பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காட்சியை தத்ரூபமா எடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறுதி காட்சியில ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு நொறுங்கும். அந்த காட்சியை ரொம்ப சிறப்பா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி 1, 2 காட்சிகளை ரொம்ப சிறப்பா எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்துல நம்ம எதிர்பார்த்து போயின்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கமல்ஹாசன் இந்த முத்த காட்சி இந்த வயசுல தேவையா அப்படின்னு. இத நம்ம சொன்னத தியேட்டர்ல இளைஞர்கள் பார்த்து திட்டுனத நான் கேட்டேன். காதார கேட்டேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுலயும் த்ரிஷா போயிட்டு கமல்ஹாசன் மூஞ்சிய கடிக்கிறது இருக்குல்ல, அந்த நேரம்லாம் உண்மையிலேயே நம்ம எதார்த்தமான ஒரு திரைப்படம் பார்க்க வந்தோமா, இல்ல வேற எதுவும் படம் பார்க்க வந்தோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ள உணர்த்துது. இதையும் தாண்டி இவர் கமல்ஹாசன் இவருக்கு சிம்பு முறைக்கு வளர்ப்பு தந்தை அப்படின்னு வச்சுங்களேன். அப்பா வச்சிருந்த ஒரு ஆள மகன் வச்சிருந்தா அது என்ன கணக்கு அப்படிங்கிறது மணிரத்னத்துக்கு தான் வெளிச்சம். இது கமல்ஹாசனுக்கு தெரியாதா, சிம்புவுக்கு தெரியாதா அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அது எப்படி அனுமதிக்கிறாங்க, எப்படி சமூகத்தை மாத்துறதுக்கான இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஏற்பாடை எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது இன்னொன்னையும் யோசிக்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, கமல்ஹாசன் மக எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, யாரு சிம்பு சொல்லுவார் ஒரு இடத்துல. இப்ப இது ஒரு பக்கம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த படத்துல காட்சிகள் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது. ஒரு முறை சொல்லு, நான் தான் இங்க சக்தி வேலா மாறிட்டேன் அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். யாரு, நம்ம சிம்பு. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இந்த புதுசா ஒரு சாமியார் அம்மா வந்திருப்பாங்க. பட்டு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு 3வது திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, தெரியுது, நான் தான் இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன்னு தெரியுது இல்ல, சொல்றேன்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சியில ஒரு சில நேரத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கிறது மாதிரியான இப்படி எல்லாம் நமக்கு தோணுது. எனக்கு தான் தோணுதா இல்ல பல பேருக்கு தோணுதா அப்படின்னு தெரியல. அப்புறம் இதையும் தாண்டி ஒரு சில காட்சிகள், அதுவும் குறிப்பா இந்த 1980 90கள்ல நடந்த அதே மாதிரி இன்னைக்கும் படம் எடுக்க ஆரம்பிச்சா, அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் கணக்கு வேற, இன்னைக்கு இருந்த ரசிகர்கள் கணக்கு வேற. இங்க இருந்து போய் பனிமலையில தள்ளி விட்டுறாங்க. வேலை முனக்கட்டு நேபாளத்துல போய் தள்ளி விட்டது பிரச்சனை இல்ல. இவர் எப்படி கமல்ஹாசன் முழிச்சு வந்துருவாரு நமக்கு தெரியும். பொழைச்சு வந்துருவாரு. ஏன், இடைவேளையிலே கொண்டு போய் விட்டு அப்புறம் என்ன செய்வாரு? பொழைச்சு தானே வருவாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பிறகு அப்படி பனி ஊறுற இடத்துல ஒரு புள்ள இல்ல. எப்படி திடீர்னு விறக பத்த வச்சு நெருப்ப கொளுத்தி விடுறாரு. அவரு கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்களே, யார் டைரக்டர் கொடுத்துருப்பாரு, யாராவது கொடுத்துருப்பாங்க, தீப்பெட்டி வச்சு கொளுத்துங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் ரஜினிகாந்த் மாதிரி பல கதாநாயகர்கள் 80கள்ல நம்ம படம் பார்த்திருப்போம். என்னன்னா, குண்டு பற்றும். பட்ட உடனே பக்கத்துல அந்த இது இருக்கும், அந்த சாராய பாட்டில், அதை உடைச்சு அந்த குண்டை நறுக்குன்னு தோண்டி அப்படி எடுத்து அப்படி போடுவார். அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு அவரே கட்டிக்குவாரு. இந்த மாதிரி காட்சியை
பல படங்கள்ல பார்த்த பாதிப்புல வச்சிருப்பாரு போல இருக்கு மணிரத்னம். இதெல்லாம் பார்க்குறப்ப அடப்போ அங்கப்பா ஏன்ப்பா இந்த பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது நமக்குள்ள ஏற்படுத்துது. சரி இதுதான் அப்படி அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாடல் உண்மையில ரொம்ப பிரபலம்ங்க. இதுல நம்ம சொன்னது எப்படின்னா அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணை பாட வச்சுட்டு அதுக்கு பிறகு சின்மையை பாட வச்சுட்டு சின்மையை விட அந்த பொண்ணு பல மடங்கு சுமார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா சின்மை பாடினதையும் படத்துல வைங்க 9 சேர்த்து 10வது பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. 9 பாட்டும் தெரியல 10 பாட்டும் தெரியல. ஒரு சில பாட்டு அப்பப்போ வந்துட்டு போகுது. அப்புறம் இதையும் தாண்டி இன்னொரு பாட்டு இருக்கு, விண்வெளி நாயகா அப்படிங்கிற ஒரு பாட்டு. விண்வெளி நாயகான்ன உடனே நான் இதை ஒரு வெளிநாடுல அந்த வேற வேற கிரகங்களுக்கு போய் கமல்ஹாசன் அங்க போய் தக்கு பண்ணி அங்க போய் பாட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அறுக்குறாங்க. இந்த கருது இருக்கிறது அறுக்கிறப்ப கமல்ஹாசன் ஒரு அருவா வச்சிருக்காரு. எந்த ஊர்ல வந்து ஆடு இருக்கிற அருவாள்ல வந்து கருது இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு இது போகும்போது விழிநாயகா அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு இந்த பாட்டை தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுமை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த பாட்டும் இல்ல 5 வண்ண பூவை மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவுல ஏஆர் ரஹ்மான் பண்ண வேலை நீங்க ஆர்ஆர் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதுக்கு கிளைமேக்ஸ்ல சண்டையே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நடக்குது. அது மட்டும் தான் நடக்குது சண்டை மட்டுமே. அந்த சண்டைக்குள்ள ஏன் ஆர் இதெல்லாம் போடுறாரு மனுஷன். போட்ட உடனே இவர் என்ன செய்ய வந்தார் அப்படின்னு நமக்கே தெரியல. இல்ல கமல்ஹாசன் மொத்தமா பார்த்துட்டு ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் ஐயாவே குழம்பிட்டார் அப்படின்னு. அது மாதிரி ஒருவேளை மொத்த படத்தையும் பார்த்துட்டு இதுக்கு ஆர்ஆர் போட்டான்னா போடலன்னா என்னன்னு அசிஸ்டன்ட் விட்டு போட விட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. படத்தை வேற டெல்லியில நடக்கிறதா காட்டுறாங்க. ஒருவேளை டெல்லியில நடந்தா மற்ற மக்கள் யாராவது காட்டுவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் முகங்களா இருக்கு. ஆனா உடைகள் மட்டும் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி அங்க இங்க அப்படி இப்படி போட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு பில்டப்புக்கு பேசாம நம்ம ஊர்ல ஒரு சென்னையிலயோ திருச்சியிலயோ இல்ல திருநெல்வேலியோ இங்கதான் நிறைய இருக்குல்ல அது மாதிரி எடுத்து காட்டியிருக்கலாம். ஒருவேளை நிறைய வந்து மக்கள்கிட்ட படம் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக பேன் இண்டியான்னு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இதையும் தாண்டி கமல்ஹாசன் போதி தர்மரா வர்றப்ப நமக்கே சிரிப்பு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் எதுக்கு வசனம் வேற வச்சிருக்காங்க ஒரு பெரிய போதி தர்மர் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன் அப்படின்னா யாராவது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளோ விஷயங்கள் நீங்க எதிர்மறையாவே இருக்கு. என்ன அப்படின்னா மணிரத்னம் பண்ணா நல்லா தான் பண்ணுவாரு, கமல்ஹாசன் பண்ணா நல்லா தான் பண்ணுவாரு அப்படிங்கிற வகையில பல பேர் நம்பி போய் உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 படம் பார்க்குற அளவுக்கான நேரத்துல இந்த படம் ஓடுறது மாதிரியான எண்ணத்தை நமக்கு விதைக்குது. ஏன் இன்னும் கூட ஒரு 3/4 மணி நேரம் இந்த படத்தை கட் பண்ணிட்டு 2 மணி நேரமா இருந்தா நம்ம நேரம் கொஞ்சம் மிச்சமாயிருக்கும். அந்த வகையில இந்த தக்லைஃப் திரைப்படம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பார்க்க 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 அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒரு இவ்வளவு பணத்தை கொடுத்து நம்ம இவ்வளவு படுத்துவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க கூட இல்லை. அந்த வகையில தக்லைஃப் திரைப்படம் பல படங்களுடைய கலவை. நன்றி, வணக்கம்.